வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ இருக்கும் பார்த்தா ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 12th ஃபிசிக்ஸ்க்கான செகண்ட் மிட் டேர்ம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்க போது 7, 8, 9ஓட போர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸோட 3 மார்க்ஸ் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டினில் வந்து 7th லெசனுக்கான கொஸ்டின். ஓகே, 7th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டேட் ப்ரூஸ்டர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் த யூஸ் ஆஃப் போலரைட்ஸ், டிஸ்கஸ் அபவுட் த நிக்கோல் பிரிசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் Fresnel and Fraunhofer diffraction, discuss about piles of plates, state and about obtain Malus law, obtain relation between phase difference and path difference. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன், அப்புறம் லாஸ் எல்லாமே இருக்க போது. ஸோ என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல வந்து எந்தெந்த லெசன்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், யூசஸ் எல்லாமே இருக்கும், டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே வந்து படிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, எங்கேயும் அது இருக்கிறது எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். டிஃப்ரென்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், யூசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அப்ளிகேஷன்ல ஒரு கொஸ்டின் வரும், கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எல்லாமே 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 கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸாக கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஓகேவா? எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. ஓகே, 7th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்க போகுது. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஐகன்ஸ் பிரின்சிபல், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின்ஸ் தான். ரெண்டுமே தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றா கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கேட்கவே மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்கு. ஸோ நான் பண்ணுங்க படிச்சிருங்க. அடுத்து வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் obtain the equation of magnification. ஸோ இதான் இந்த 4 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கான 7th லெசனான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் 7 3 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். 7 லெசனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th லெசன். 8th லெசனில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் லெசன்ஸ் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதில் வந்து லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அப்ளிகேஷன்ஸ் இருக்க போது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 இல்லை 5 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சே ஆகணும். ஓகே, கண்டிப்பாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் போன லெசனில் பார்த்தா யூசஸ் பார்த்துருப்பீங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே தான் இந்த லெசன்லையும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ் நம்ம எங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணுறோம், இதில் இந்த பிரின்சிபல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இந்த லெசனோட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சொல்லலாம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க இந்த கொஸ்டினை. ஏன்னா இந்த லெசனுக்கான இந்த லெசனோட டாப்பிக்லேயே இதை ப்ரூவ் பண்ண ஒரு கொஸ்டின்னா அது இதுதான். ஓகேங்களா? ஸோ மேட்ரு வேவ்ஸ், எலக்ட்ரான் வந்து பார்ட்டிகலா இல்லை நேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி இந்த கொஸ்டினில் சொல்லியிருப்பாரு டி ப்ளாக்லி. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டினை படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு வி obtain characteristics of X-ray spectrum. ஓகேங்களா? எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். ஸோ 5 3 மார்க்ஸ் இதில். அதே மாதிரி 5 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 5 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நல்லா இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? PYQ கொஸ்டின்ஸ்ல நிறைய இருக்கு. சொன்னா பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ்ல அதில் 3வது ஃபோட்டோ எமிசிவ் செல் தான். ஓகேங்களா? அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத அந்த 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது மறக்காம படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் வந்து தேரிஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து டேவிஷன் ஜெர்மர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு 5 மார்க் தான். எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபுல்லாக இது வேவ் நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரானோட வேவ் லென்த். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரின்சிபல்ஸ் வச்சுனா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே இந்த லெசன் ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கிறது. எல்லாமே அந்த கொஸ்டின் அந்த ஒரு வேர்டை வச்சு தான். ஓகேங்களா? ஸோ அதே தான் இதுலேயும் இருக்க போது. பொறுமையாக வந்து படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. முக்கியமாக படிச்சே ஆகும். ஓகே, ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் அண்ட் 5 3 மார்க் ப்ளஸ் மொத்தம் கொஞ்சம் 10 மார்க் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஸ்டின்ஸுமே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து 9th லெசனை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. obtain law of radioactivity, alpha decay process with example. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் ஆஃப் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். ரொம்ப அவ்வளோ மோஸ்ட்லி இதை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்காது. பட் ஆனால் இதை படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே வந்து ரெண்டு என்ன பண்ணணும், கேதோட் ரேஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் கேதோட் ரேஸ் ஆல்வேஸ். ஓகேங்களா? காமன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேதோட் ரேஸ்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, இதையும் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த ஐடியா ஆஃப் கார்பன் டேட்டிங் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல நான் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த 5th கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் ஒரு பார்ட். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 7 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பொறுத்து நிறைய இருக்குது. இதில் ஜேஜே தாம்சன் இருக்குது, மில்லிகன் சாயில் ட்ராப் இருக்குது, அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம் சீரிஸ் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போர் ஆட்டம் மாடல், அப்புறம் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுவும் இந்த கொஸ்டின் ஓகேங்களா, இது ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய கேட்டது. ஓகேங்களா, பிஒய்க்யூ கொஸ்டின்ஸு. அதே மாதிரி இதுவும் பிஒய்க்யூ கொஷின் தான். ஓகேவா, அடுத்து வந்து ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ஒர்க்கிங் அண்டு நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கூலிங் அப்போ நிறைய விஷயங்கள் இருக்காது. ஸோ சம்திங் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா டிகை. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மிட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஐடியா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 லெசனோட 5 மார்க்ஸ் படிக்க முடியல, 3 மார்க்ஸ் 3 லெசன் படிச்சதாகணும். ஓகேவா, 3 மார்க்ஸ் எந்த விஷயமும் எந்த லெசனையும் ஒமிட் பண்ண முடியாது. 5 மார்க்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா 2 லெசன் படிச்சா போதும். 7, 8 இல்லை 7, 9 இல்லை 8, 9 படிச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். 7th லெசன் அதே மாதிரி 8th லெசன் அடுத்த பார்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். 9th லெசன் வந்து இன்னொரு கொஸ்டின் கீழே, அதான் அந்த ஏபியில இன்னொரு பார்ட்டா இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, 2 லெசனோட 5 மார்க்ஸ் வந்து தரவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தம் 5 மார்க்கே வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, 3 ஆப்ஷன்ல 3 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா 3 மார்க்ஸ் வந்து படிக்காம ஒமிட் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே போகிறது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் போகும், ஒன்றும் இல்லை இந்த ப்ராப்ளம்ஸில் போகும். ஓகேங்களா, ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th லெசன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, 9th and 7th லெசன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ 2 லெசன் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் இல்லை ஒரு லெசன் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 9th லெசனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் 7th லெசன் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 9th லெசனில் ஒரு 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரியும், கீழே ஒரு 2 மார்க்கில் 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே சம்ஸ் தானே. ஓகே, ஸோ 5 மார்க்ஸ் நான் சொல்லிட்டேன். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா 3 மார்க்ஸ் படிச்சு தான் ஆகணும், எதையும் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா 3 மார்க்ஸ் தான் உங்களுக்கு மார்க், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் போகும். 2 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் அதை படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேறு எதாவது சம்திங் எல்லாம் வேணுமோ சப்ஜெக்டோட நேம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுறேன், எல்லாத்துக்கான சோர்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.